ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து விட்டு நீண்ட நாட்களாக காத்திருக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வெளியாயிருக்கு. அந்த குட் நியூஸ் சம்மந்தமான முடிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை கையில் எடுத்ததுமே புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் நிறுத்தப்பட்டு விட்டது. இது ரேஷன் கார்டுதாரர்களிடம் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. எனவே புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பித்தவர்கள் அதிருப்திக்கும் ஏமாற்றத்துக்கும் ஆளானார்கள். ரேஷன் கார்டு கேட்டு உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் அடுத்த 15 நாட்களுக்குள் புது கார்டு வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு அமலில் இருந்தும் புது கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தன. இதன் காரணமாக புது ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்துவிட்டு காத்திருப்பவர்களின் எண்ணிக்கைகளும் அதிகரித்தபடியே வந்தது. 1 லட்சம் கார்டுகள் அச்சடிக்கப்படாமல் தேங்குகின்ற நிலையில் ரேஷன் கார்டுதாரர்களால் பொருட்களை வாங்க முடியவில்லை. இறந்து போனவர்கள் குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்தல் உள்ளிட்ட வந்த எந்த பணிகளுமே நடக்கவில்லை. தேர்தல் அறிவிப்பு வெளியாகிவிட்டால் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்க முடியாது. அதனால் விண்ணப்பித்து காத்திருப்போர் இன்னும் 6 மாதங்களுக்கு ரேஷன் கார்டு பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் அச்சம் கிளம்பியது. ஆனால் கடந்த வாரம் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதன்படி 45,500 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தது. இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் அனைவருக்குமே மொபைல் ஃபோன் எண்களுக்கு SMS அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்துவிட்டு விரைவு ரேகை சரிபார்ப்புக்கு பிறகு கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்துக்கு சர்ப்ரைஸ் கிடைத்துள்ளது. அதாவது சேலம் மாவட்டத்தில் 2023 மார்ச் முதல் ஜூலை வரை விண்ணப்பித்தவர்களில் 3460 தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்களாம். தேர்வானவர்களுக்கான கார்டுகள் 14 தாலுகா அலுவலகத்துக்கு தனித்தனியே பிரித்து அனுப்பப்பட்டு விட்டது. இதில் சேலம் தாலுகாவுக்கு 484, ஓமலூருக்கு 380, சேலம் மேற்கு 321, மேட்டூருக்கு 298, சேலம் தெற்குக்கு 283, வாழப்பாடிக்கு 281, தலைவாசலுக்கு 276, எடப்பாடிக்கு 227, சங்ககிரிக்கு 196, காளையாம்பட்டிக்கு 188, ஆத்தூருக்கு 187, பெத்தநாயக்கம்பாளையத்துக்கு 164, கொங்கவள்ளிக்கு 145, ஏற்காடுக்கு 30 என தாலுகாவிற்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளதாம். தேர்வானவர்கள் சம்பந்தப்பட்ட தாலுகாவிற்கு நேரில் சென்று கட்டணம் ஏதுமின்றி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த 2023 ஆகஸ்ட் முதல் இப்பொழுது வரை புது கார்டுக்கு 8,500க்கும் மேற்பட்ட மனுக்கள் நிலுவையில் இருக்கின்றன. MP தேர்தல் முடிவுக்கு பிறகு அரசு ஒப்புதல் பெற்று தகுதியானவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு விநியோகம் இருக்கும் என்றும் வட்ட வழங்கல் அலுவலர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் என்றும் விண்ணப்பித்த பலருக்கும் புதிய ரேஷன் கார்டு கிடைத்து வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் கார்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பித்திருந்தாங்களோ அவங்களுடைய மாவட்ட அலுவலகத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது தாலுக்கா மாவட்ட அலுவலகத்தில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஸோ தேர்தல் இருக்குவதால் இந்த முடிவு தமிழக அரசு எடுத்திருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 14 தாலுக்காவுக்கு அந்தந்த அப்ளை பண்ண ஒரு கார்டுதாரர்களுடைய ரேஷன் கார்டுகளை அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டுகளை பெறுவதற்காக மக்கள் நேரடியாக அந்தந்த தாலுக்கா அலுவலகத்தை அன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபோல் மற்ற மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தாலுக்கா அன்றைக்கி நீங்கள் ரேஷன் கார்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.